லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நம் அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் செவ்வாய்க்கிழமை தோறும் லைஃப் டிவைன்ல புக் 1 அதில் ஆரம்பத்தில் இருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். சாப்டர் 10 லாஸ்ட் செஷன்ல சாப்டர் 10 பார்த்தோம். த கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் அதை பார்த்தோம். இன்றைக்கு நாம் சாப்டர் 11 பார்க்கலாம். அதனுடைய தலைப்பு என்னவென்றால் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த ப்ராப்ளம். பகவான் சச்சிதானந்தாவினுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக எடுத்துக்கொண்டு பகவான் ஒரு 4 சாப்டர்ல பகவான் அதை விளக்குகின்றார். சாப்டர் 9 என்னவென்றால் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த சச்சிதானந்தாவினுடைய சத் ஆஸ்பெக்ட். சாப்டர் 10 என்னவென்றால் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ், சச்சிதானந்தாவினுடைய சித் சக்தி ஆஸ்பெக்ட். சாப்டர் 11 என்னவென்றால் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த ப்ராப்ளம். சாப்டர் 12 என்னவென்றால் டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த சொல்யூஷன். சாப்டர் 11 and 12 இது இரண்டுமே சச்சிதானந்தாவினுடைய ஆனந்த ஆஸ்பெக்ட், அது குறித்ததாக இருக்கின்றது. The delight of existence, the problem அப்படிங்கிற சாப்டர்ல ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பகவானினுடைய எல்லா படைப்புகளுமே நம்மை பிரமிக்கத்தக்க வண்ணம் தான் இருக்கின்றது. குறிப்பாக இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்வில் அடிப்படை அம்சம் எதுவாக இருக்கின்றது? நம் வாழ்வில் மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்திற்கும் மையமாக எது இருக்கின்றது? எதனால் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது? எதனால் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது? எதன் அடிப்படையில் அனைத்துமே இருக்கின்றன? இதுதான் பகவான் இந்த சாப்டரில் விளக்கக்கூடிய அந்த கருத்து என்னவென்றால், எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த ஆனந்தா தான். இது நமக்கு சற்று வியப்பாக இருக்கும். இந்த உலகம் என்பது, நாம் வாழும் உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, நிறைய சவால்களை நாம் சந்திக்கின்றோம். துன்பங்கள், துயரங்கள் நிறைய வருகின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனையை கையாள ஒரு பிரத்யேகமாக ஒரு பிரச்சனையை அவனுக்கென்றே எழுகின்றது. அவ்வாறு இருக்கையில் எவ்வாறு கூற முடியும் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது ஆனந்தம்தான் என்று எவ்வாறு கூற முடியும்? இந்த கேள்வி நமக்கு எழுகின்றது.
அப்படி என்றால் ஆனந்தம் என்றால் என்ன? இந்த கேள்வி எதனால் எழுகின்றது என்றால், நாம் இந்த ஆனந்தம், டிலைட் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. டிலைட், ஆனந்தம் என்பதை நாம் நம்முடைய மனம், பிராணமயம், உடல் சார்ந்த அந்த மகிழ்ச்சி என்பதுடன் நாம் பொருத்தி பார்க்கின்றோம். அது தவறு. ஆனந்தம் என்பது புலன்களினால் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியை கடந்து மேலும் ஒரு ஆழமான ஒரு தளத்தில் இருப்பதுதான் ஆனந்தம் என்பது. ஆனந்தம் என்பது எப்பொழுதுமே இருப்பது. நம்முடைய புறஜீவன் மகிழ்ச்சி, துன்பம், துயரம், இல்லை இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை என்கின்ற நிலைகளை அது மாறி மாறி சந்திக்க நேர்ந்தாலும் மாறாமல் ஒரு மனிதனுக்குள்ளேயே இருப்பது எதுவென்றால் இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், வாழ்வில் இருக்கக்கூடிய ஆனந்தம். இதனுடன் ஒருவர் தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டால் அந்த மனிதனுடைய புறஜீவனில் ஏற்படும் எந்த விதமான பாதிப்பும் அவருடைய சமநிலையை பாதிக்காது. உண்மையிலேயே அப்படி என்றால் இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்றால் என்ன, அதை எவ்வாறு உணர்வது என்றெல்லாம் பகவான் மிகவும் அழகாக விவரிக்கின்றார். மேலும் இந்த படைப்பினுடைய நோக்கமே, இந்த பிரபஞ்சம் என்கின்ற படைப்பினுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது என்றால் இந்த ஆனந்தம் தான் இந்த படைப்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த பரம்பொருள் இந்த பிரபஞ்சம் என்கின்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் ஆனந்தம் அடைகிறான். இதுதான் உண்மை. இந்த கருத்துதான் மேலும் மேலும் இங்கு பகவான் மிகவும் அழகாக விளக்குகின்றார். நாம் உள்ளே செல்லலாம். ஸ்ரீ எம்பி பண்டிட் அவருடைய விளக்கங்கள், பகவான் தைத்திரிய உபனிஷத் அதிலிருந்து 2 குறிப்புகளை கொடுத்துள்ளார், 2 மேற்கோள்களை காட்டியுள்ளார். இந்த தைத்திரிய உபனிஷத் தான் இந்த பகவான் இங்கு கூறக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு சாரமாக அமைகின்றது. அதை நாம் உள் சென்று பார்ப்போம். Life Divine, Book 1, Chapter 11. Delight of Existence, the Problem. For who could live or breathe if there were not this delight of existence as the ether in which we dwell? Taittiriya Upanishad 2.7. Explanation. It may seem to be a paradox that this world of suffering and pain is formed of the substance of delight. Delight, Ananda, pervades the world like ether. In the deepest layers of creation, it is the delight that constitutes. Delight constitutes and contains our existence. And it is because of this delight that despite all the suffering and evil in the world that oppresses him, man still wants to live. If all the suffering and pain in life were to be totaled up, it will be found that the sum of happiness is definitely more, and that is why there is everywhere the will to live. It is because happiness is the normal state of being that pain affects more than it should. But this delight is there not merely in the universe as its pervading ether, but in the heart of man, always alive and flowing.
Sorry. But this delight is different from the human sensation of pleasure and joy. These depend upon external excitations, while the delight is self existent and depends on no outer factors. In fact, one can feel the delight more when one is not lost in outer circumstances. This delight is there not merely in the universe as its pervading ether, but in the heart of man, always alive and flowing. The more he detaches himself from external movements of nature and turns inward, the nearer he gets to this fount of delight in the well of his soul. He feels it intermittently at first, experiences it continually as he learns to found himself in the delight. Whether man is conscious of the sustaining delight or not, it goes on vibrating at its level, making it possible for him to live. Without the substantial delight, nothing could exist, for delight is the root of all existence. Thank you. இந்த உலகம் பார்த்தோம் அப்படின்னா துன்பம் வலி இது மேலோங்கி காணப்படுகின்றது. ஆனால் எது உண்மை என்றால் இந்த ஆனந்தம் அதனினால் உருவாக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கையில் துன்பமும் வலியும் மேலோங்கி காணப்படுகின்றது இந்த உலகத்தில் என்பது இவை இரண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு புதிராக இருக்கின்றது. இந்த தைத்திரிய உபனிஷத்தில் என்ன கூறப்படுகின்றது என்றால், யாராவது வாழ முடியுமா அல்லது சுவாசிக்க முடியுமா, உயிர் வாழ முடியுமா? ஆனந்தம் என்பது வாழ்வினுடைய ஒரு அடிப்படை அம்சமாக இல்லாவிடில் யாரால் வாழ முடியும், யாரால் சுவாசிக்க முடியும் என்பதுதான் இந்த தைத்திரிய உபனிஷத்தில் கூறப்படுகின்றது. அதனுடைய விளக்கம் என்னவென்றால், ஆனந்தம் என்பது எங்கும் பரவி இருப்பது. இந்த ஈத்தர் என்று கூறப்படுகின்றது எல்லா இடத்திலும் இருப்பது. இந்த ஈத்தர் என்றால் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். The subtlest form of substance எங்கும் வியாபித்து இருப்பது அந்த ஈத்தர் என்பதுதான். இதை நம்முடைய பண்டைய வேதாந்த நூல்களில் அந்த ஈத்தர் என்பதை அந்த 5 எலிமெண்ட்ஸ் அதில் ஒன்றாக அடிப்படை, அதுதான் கான்ஸ்டிடியூட்டிங் எலிமெண்ட், அடிப்படை ஒரு மூலப்பொருளாக கருதுகின்றனர். அது இல்லாத இடமே கிடையாது. அவ்வாறுதான் ஆனந்தம் எங்கும் பரவி இருக்கின்றது. இந்த சிருஷ்டியினுடைய ஆழமான பகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கு அது எதனால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்றால் ஆனந்தத்தினால் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் நம் வாழ்வு என்பதும் அந்த ஆனந்தத்தினால்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆனந்தத்துள் தான் அந்த வாழ்வு என்பது இருக்கின்றது. ஆனந்தம் இருப்பதினால்தான் ஒரு மனிதன் வாழ்வில் என்னதான் துயரங்களையும் தீமைகளையும் இந்த உலகத்தில் சந்தித்தாலும் அவைகள் என்னதான் அவனை எழ முடியாமல் அவனை ஆக்கிரமித்தாலும் மனிதன் என்பவன் மீண்டும் மீண்டும் அதிலிருந்து மீண்டும் எழுந்து வாழ விரும்புகின்றான். என்ன காரணத்தினால் என்றால் அந்த ஆனந்தம் என்பது அடிப்படை மூலப்பொருளாக இருப்பதினால்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை
இந்த உலகம் பொதுவாக பார்க்கையில் துன்பமும் வலி ஒருபுறம், மறுபுறம் மகிழ்ச்சி. ஒருபுறம் துன்பம், வலி, மறுபுறம் மகிழ்ச்சி. இவை இரண்டையும் ஒரு தராசில் வைத்து எடை போட்டால் எது அதிகமாக காணப்படும் என்றால் மகிழ்ச்சி தான். இந்த வலியும் வேதனையும் எப்பொழுதுதான் தோன்றுகின்றது. இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்துமே இந்த உலகத்தில் வாழ விரும்புகின்றன. மேலும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் ஒரு வழக்கமான இயல்பான மனிதனுடைய நிலை. வலியும் வேதனையும் எப்பொழுது ஆவதுதான் அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கின்றது. அடிப்படையில பார்த்தோம் என்றால் அடிப்படை ஓட்டமாக எது அமைகின்றது என்றால் மகிழ்ச்சி என்பதுதான். ஆனால் இந்த ஆனந்தம் என்பது நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி மனிதனுடைய புலன்களினால் அனுபவிக்கப்படும் ஒரு இன்பம், குதூகூலம் அல்ல. இது அதையும் தாண்டியது. மனிதனுடைய மேற்புறமாக அனுபவிக்கும் இன்பம், குதூகூலம், மகிழ்ச்சி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் புறத்தூண்டுதலின் மூலம், புறக்காரணங்களின் மூலம் தோன்றுகின்றன. ஆனால் ஆனந்தம் என்பது செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். அது சுயமாகவே அனைத்தினுள்ளும் இருப்பதுதான் ஆனந்தம் என்பது. அது புறத்தில் இருந்து ஏற்படும் விஷயங்களை நம்பி அது இருப்பது இல்லை. இன்னும் நாம் கூறப்போனால் எந்த மனிதன் தன்னை அகமுகமாக தன்னுடைய எண்ணங்களை குவித்து தன்னுடைய அகஜீவனுடன் மேலும் மேலும் தொடர்பு கொள்கின்றானோ, புறத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அகத்தினுள்ளே சென்று மேலும் மேலும் தன்னுடைய அகஜீவனுடன் தொடர்பு கொள்கின்றானோ, புற சூழ்நிலைகளில் தன்னை இழக்காமல் அகஜீவனுள் மேலும் மேலும் ஒருவன் எந்த அளவிற்கு செல்கின்றானோ அந்த அளவிற்கு அவனால் ஆனந்தத்தை உணர முடியும். அது மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த ஆனந்தம் என்பது பரவி இருப்பது மாத்திரம் அல்ல, அது ஒவ்வொரு மனிதனுடைய நெஞ்சத்திலும் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய நெஞ்சத்திலும் இந்த ஆனந்தம் என்பது எப்பொழுதுமே அதிலிருந்து தோன்றிய வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பெருக்காக அதிலிருந்து ஊற்றெடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்த அளவுக்கு அந்த மனிதன் அந்த வெளிப்புற இயக்கங்களில் இருந்து தன்னை அகமுகமாக திரும்பி இந்த ஆனந்தத்தின் தோற்றுவாயாக இருக்கக்கூடிய அவனுடைய ஆன்மன் அதனுடன் தொடர்பு கொள்கின்றானோ அந்த அளவுக்கு அவனால் ஆனந்தத்தை உணர முடிகின்றது. அதனால்தான் ஒரு மனிதனுடைய சைத்திய புருஷன், சைக்கிக் பீயிங், அது சச்சிதானந்தாவினுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் ஆனந்தம் என்கின்ற அம்சத்துடன் தொடர்பு கொண்ட ஒரு அம்சமாக குறிப்பிடப்படுகின்றது. சைக்கிக் பீயிங் சைத்திய புருஷன் எதனுடன் எந்த அம்சத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக இருக்கின்றது என்றால் அந்த சச்சிதானந்தாவினுடைய ஆனந்த ஆஸ்பெக்டை தான் ஒரு மனிதனுடைய சைத்திய புருஷன் வெளிப்படுத்தும் வண்ணமாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய அகமுகமான பயணத்தில் விட்டு
தான் இந்த ஆனந்தத்துடன் தொடர்பு கொள்ள முடிகின்றது. ஆனால் பயிற்சியின் காரணமாக ஒரு மனிதன் இந்த ஆனந்தம் என்கின்ற அந்த தன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் என்கின்ற அந்த அம்சத்துடன் தொடர்ச்சியாக தொடர்பு கொள்ள முடியும். ஒரு மனிதன் இந்த தன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் குறித்த உணர்வு நிலையை கொண்டவனாக இருக்கலாம் அல்லது இல்லாதவனாக இருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் இந்த ஆனந்தம் என்பது அவனுடன் எப்பொழுதுமே ஒரு துடிப்புடன் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதனால்தான் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடிகின்றது. இந்த ஆனந்தம் என்கின்ற அம்சம் இந்த பிரபஞ்சத்தில் இல்லாவிடில் எதுவுமே இருக்க முடியாது. என்ன காரணம் என்றால், ஆனந்தம்தான் அனைத்து இருப்புகளுக்கும் மூலமாக அமைகின்றது. இந்த கருத்துதான் இந்த உபனிஷத்தினுடைய விளக்கமாக ஸ்ரீ எம்பி பண்டிட் அவர்கள் வழங்கியுள்ளார். இந்த கருத்தை ஒட்டிதான் நாம் காணப்போகும் இந்த சாப்டரில் வரக்கூடிய மற்ற பகவானுடைய கருத்துக்களும் இதை ஒட்டிதான் அமைந்துள்ளன. அடுத்த தைத்திரிய உபனிஷத் பார்க்கலாம். From delight, all these beings are born. By delight, they exist and grow. To delight, they return. Taittiriya Upanishad 3.6. Explanation. The creative voice of Satchit Ananda, the supreme creative reality, is in Ananda. It is from the world of Ananda that the birth of the worlds takes place. That is why the Ananda Loka is always known as Jana Loka, the world of birth. It is in the bursting forth of the delight of Brahman that the manifestation takes birth. And it is this delight that upholds all existences. From it flows the sap of life by which all are nourished. It is a stream of this delight at the core of the being that enables it to withstand all contrary impacts in this world of ignorance and gives the needed strength to overcome them eventually. The vicissitudes of life affect only the instrumental being involved in nature. The central being, the soul, always lives in its innate Ananda. For the very stuff of its being is constituted of Ananda. And when the outer sheets are shed, the being of man retires and rests in the worlds of blissful peace. Source: Legends of the Life Divine, Sri N.P. Pandit. Page 34 to 36, Deepthi Publications. Thank you. From delight, all these beings are born. By delight, they exist and grow. To delight, they return. ஆனந்தத்திலிருந்துதான் அனைத்துமே தோன்றுகின்றன. ஆனந்தத்தினால்தான் அனைத்துமே வாழ்கின்றன, இருக்கின்றன, வளர்கின்றன. ஆனந்தத்துக்கே அனைத்தும் இறுதியில் திரும்புகின்றன. இதுதான் தைத்திரிய உபனிஷத்தினுடைய அந்த கருத்து. இந்த சச்சிதானந்தா என்பது எல்லா நிலைகளையும் கடந்து இருப்பது. சார், ரங்கராஜன் சார், உங்க மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணீங்க சார், ப்ளீஸ். சாரி சார். சச்சித் ஆனந்தா என்பது எல்லாவற்றையும் கடந்து இருப்பது. அது ஒரு நிலை. அந்த நிலையில பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் கடந்து அனைத்திற்கும் மூலமாகவும் இருப்பது. ஆனால் அது எல்லாவற்றையும் கடந்தும் இருப்பது அல்ல. எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது.
சச்சிதானந்தா தன்னிலிருந்து ஒன்றை சிருஷ்டிக்கும் பொழுது எந்த அம்சம் மேலோங்கி செயல்படுகின்றது என்றால் இந்த ஆனந்தா என்கின்ற அம்சம்தான். சிருஷ்டியின் ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ஆனந்தம் என்கின்ற அம்சம்தான். ஆனந்த என்கின்ற உலகம், அதிலிருந்துதான் மற்ற அனைத்து உலகங்களும் தோன்றுகின்றன. அதனால்தான் ஆனந்த லோகம் என்பது ஜனலோகம் என்று அழைக்கப்படுகின்றது. பிரம்மனினுடைய அந்த ஆனந்தம் என்பது தன்னிலிருந்து வெடித்து சிதறுவதின் மூலம்தான் சிருஷ்டி என்பது ஏற்படுகின்றது. அனைத்து உலகங்களும் தோன்றுகின்றன. பிரம்மனினுடைய ஆனந்தம் என்பது பர்ஸ்டிங் ஃபோர்ஸ், வெடித்து சிதறுகின்றது. ஆனந்தம் வெடித்து சிதறுவதின் மூலம்தான் இந்த உலகங்கள் தோன்றுகின்றன. இந்த ஆனந்தம்தான் அனைத்தையும் தாங்கிய வண்ணம், அனைத்து இருப்புகளுக்கும் ஆதாரமாகவும் அனைத்தையும் தாங்கிய வண்ணம் இருப்பது இந்த ஆனந்தம் தான். ஆனந்தத்தில் இருந்துதான் வாழ்வினுடைய அந்த சாறு, அதிலிருந்துதான் தோன்றுகின்றது. அதுதான் அனைத்து இருப்புகளுக்கும் ஆதாரமாகவும் ஊட்டமளிக்கும் வகையிலும் இருக்கின்றது. வாழ்வினுடைய சாறு எதிலிருந்து வருகின்றது என்றால் இந்த ஆனந்தம் என்கின்ற அந்த அம்சத்தில் இருந்துதான் வாழ்வினுடைய சாரமே அதிலிருந்துதான் வருகின்றது. இந்த ஆனந்தத்தினுடைய ஊற்று, ஆனந்தம் என்கின்ற அந்த ஓடை, அது எப்பொழுதுமே ஒரு புது புனல் போல அது தோன்றி வற்றா நதியைப் போல எப்பொழுதுமே அது ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவனுக்குள் ஒரு உட்புற ஒரு அடிப்படை மையமாக எது இருக்கின்றது என்றால் இந்த ஆனந்தத்தின் ஊற்றுதான். அதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய புற ஜீவன், ஒரு மனிதனுடைய புற ஜீவன் இந்த புற உலகில் என்னதான் எதிர்மறையான தாக்கங்கள், பாதிப்புகள், துயரங்கள், வலி, வேதனை இவற்றை எல்லாம் ஒரு மனிதனுடைய புற ஜீவன் எதிர்கொள்கின்றது. அவனால் என்ன காரணத்தினால அத்தகைய தாக்கங்கள் இருந்தாலும் எது அதனால் துவண்டு விடாமல், பாதிக்காமல், எது அவனுக்கு அந்த தாங்கும் சக்தியை தருகின்றது என்றால் அவனுள் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தின் ஊற்றுதான் அந்த சக்தியை தருகின்றது. அவனுக்கு வலிமையை தருகின்றது. அத்தகைய துயரங்களை எதிர்கொள்ளும் வலிமையை அவனுக்கு வழங்குகின்றது. வாழ்வினுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகள், பாதிப்புகள் எதை பாதிக்கின்றன என்றால் இந்த மனிதனுடைய இன்ஸ்ட்ருமெண்டல் நேச்சர், மனமுடல் வாழ்வு என்கின்ற புறஜீவன் இன்ஸ்ட்ருமெண்டல் நேச்சர் அதைத்தான் பாதிக்கின்றது. ஆனால் அவனுடைய உள்புறமாக இருக்கக்கூடிய அந்த மைய ஜீவன், அந்த ஆன்மன் எப்பொழுதுமே ஆனந்தத்தில் தான் இருக்கின்றது. வெளியில் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய அந்த தாக்கங்கள் ஒரு மனிதனுடைய ஆன்மாவை பாதிப்பது இல்லை. என்ன காரணம் என்றால் அந்த ஆனந்தத்தினால்தான் அந்த ஒரு மனிதனுடைய ஆன்மா உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் இந்த உலக வாழ்வுக்கு பிறகு அவனுடைய அந்த வெளிப்புற அமைப்புகள் எல்லாம் மறைந்தாலும்
அந்த மனிதனுடைய ஆன்மன் ஆனந்தம், அமைதியுடன் கூடிய ஆனந்தம் என்கின்ற உலகத்தில்தான் அது அதற்கு திரும்பி அதில் அமைதியுடன் அது ஓய்வெடுக்கின்றது. ஆகையினால என்ன பார்க்கின்றோம் என்றால், சிருஷ்டிக்கு காரணமாக இருப்பதும் ஆனந்தம்தான், அனைத்து இருப்பிற்கும் காரணமாக இருப்பதும் ஆனந்தம்தான். இறுதியில் அனைத்தும் ஆனந்தம் என்கின்ற நிலைக்குத்தான் திரும்புகின்றன என்கின்ற அந்த கருத்து தான் இந்த உபநிடத்தில் கூறப்படுகின்றது. அதற்கான விளக்கம்தான் ஸ்ரீ எம்பி பண்டிட் இங்கு வழங்கியுள்ளார். அடுத்தது நம்ம சாப்டருக்கு உள்ள போகலாம். paragraph 1. Paragraph 1. But even if we accept this pure existence, this Brahman, this Sat, as the absolute beginning, end, and continent of things, and in Brahman, an inherent self-consciousness, inseparable from its being, and throwing itself out as a force of movement of consciousness, which is creative of forces, forms, and worlds, we have yet no answer to the question, why should Brahman, perfect, absolute, infinite, needing nothing, desiring nothing, at all throughout force of consciousness, to create in itself these worlds of forms? Explanation படிங்க. Can I read, sir? Yes, please. Explanation. We accept that the Brahman, the pure existence, that is Sat, is the absolute beginning and the end. All things are obtained in Brahman. The self-consciousness is inseparable from Brahman. This consciousness throws itself out as a force of movement of consciousness. This movement creates the forces, forms, and the worlds. We know that Brahman is perfect, absolute, and infinite. It needs nothing and desires nothing. Still, the question remains, why should such a Brahman throw out a force of consciousness to create the world of forms in itself? Thank you, sir. Thank you, ma'am. Thank you, sir. பிரம்மன் என்பது இந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் என்பதை பார்த்தோம். இந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் சாப்டர்ல இந்த பிரம்மன் குறித்த அனைத்து அம்சங்களையும் பகவான் மிகவும் அழகாக நமக்கு விளக்கி இருந்தார். பிரம்மன் என்பது எப்படிப்பட்டது, அது முதலான ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு அம்சம், அது அனைத்தையும் கடந்து இருப்பது, அது எதனினாலும் கட்டுப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான அம்சம், அதுதான் ஆதியும் அந்தமும் ஆனது என்பதெல்லாம் பார்த்தோம். அனைத்துமே அதனுள் தான் இருக்கின்றன, அதனுள் அடங்குகின்றன என்பதையும் பார்த்தோம். அதே போல தன்னைத்தானே உணர்ந்த அந்த உணர்வு நிலை என்பது பிரம்மணனுடைய இன்றியமையாத அம்சமாக இருக்கின்றது, பிரிக்க முடியாத அம்சமாக இருக்கின்றது. அந்த கான்சியஸ்னஸ், இந்த கான்சியஸ்னஸ் ஏன்னா பார்த்தோம், சத் சித் ஆனந்தால சத் என்பது எக்ஸிஸ்டன்ஸ், சித் என்பது அந்த கான்சியஸ்னஸ், சித் சக்தி என்பது கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். அந்த பிரம்மன் என்பது அந்த சத் அதுவாக இருந்தாலும் சரி, அதனுடனேயே இருக்கின்ற மற்றொரு அம்சமான அந்த உணர்வு நிலை கான்சியஸ்னஸ், இரண்டும் நம்ம பார்த்தோம். எக்ஸிஸ்டன்ஸ் என்பது கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் தான், அப்படிதான் பார்த்தோம் நம்ம. அது செயல்படாத நிலையில் இருப்பது அல்ல, அது சக்தியாக அந்த பிரம்மனிடம் இருந்து வெளிப்படுகின்றது.
சித் சக்தியாக, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதுவாக அந்த பிரம்மனிடமிருந்து வெளிவருகின்றது. கான்சியஸ்னஸ் உணர்வு நிலையினுடைய இயக்கமாக அதனுடைய சக்தி வெளிப்படுகின்றது. இந்த இயக்கம்தான் இந்த பிரபஞ்சம் என்கின்ற அமைப்பில் வடிவங்கள், உலகங்கள் அனைத்தையுமே தோற்றுவிக்கின்றன. சிற்சக்தி என்பதுதான் அனைத்து வடிவங்கள், உலகங்கள் இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றன. பிரம்மன் என்பது ஒரு பரிபூரணமானது, அறுதியானது, ஒப்பியர்வற்றது, அனந்தமானது என்பதை பார்க்கின்றோம். அதற்கு எதுவும் தேவையில்லை, ஏனென்றால் எல்லாமே தன்னுள் அது அடக்கியது. இருந்தாலும் என்ன ஒரு கேள்வி எழுகின்றது என்றால், பகவான் என்ன கேட்கின்றார்? Why should Brahman, perfect, absolute, infinite, needing nothing, desiring nothing at all, throughout force of consciousness to create in itself these worlds of forms? சரி, பிரம்மனுக்கு தெரியும் எல்லாமே அதனுள் இருக்கின்றது, எல்லாமே அதற்கு எதுவுமே தேவையில்லை, அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கின்றது. அந்த நிலையில் இருக்கும் பிரம்மன் எதற்காக தன்னிடமிருந்து ஒரு சக்தியை வெளிப்படுத்தி இந்த வடிவங்களுடன் கூடிய அந்த உலகங்களை என்ன காரணத்திற்காக சிருஷ்டிக்க வேண்டும்? இந்த கேள்வி எழுகின்றது. என்ன காரணம்? நமக்கெல்லாம் தெரியும். இந்த நம்ம ஆழமாக சிந்தித்தால் என்ன காரணத்திற்காக இந்த உலகங்கள் தோன்றியன, என்ன காரணத்திற்காக எல்லா வடிவங்களும் தோன்றியன அப்படிங்கெல்லாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? அடிப்படையில் என்ன காரணம்? அது என்ன என்பதைத்தான் பகவான் அடுத்த பகுதியில விளக்குகின்றார். மேலே செல்லலாம். So we have put aside the solution that it is compelled by its own nature of force to create, obliged by its own potentiality of movement and formation to move into forms. It is true that it has this potentiality, but it is not limited, bound, or compelled by it. It is free. If then, being free to move or remain eternally still, to throw itself into forms or retain the potentiality of form in itself, it indulges its power of movement and formation. It can be only for one reason, for delight. Thank you. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. We do not quite agree with certain philosophies, that Tantric and Sankhya, that Brahman is compelled by its own nature of force to create, nor is it compelled by its own potentiality to move into forms. Though Brahman has all the potentiality in itself, it is not limited and bound by it. It has freedom to move or remain eternally still. It can create forms or retain its potentiality to create forms in itself. Yet Brahman indulges its power of movement and formation. There can be only one reason for this, that is for delight, Ananda, the dance of the first world creating bliss. Savitri, Book 11, 706, 1260 line. Thank you, sir. Thank you. சில கோட்பாடுகள்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, தாந்திரிக் அண்ட் சாங்கியா பிலாசபிஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரம்மன் எப்பொழுதுமே அது ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடியது. அது இம்மியூட்டபிள், மாற்றம் அடையாத நிலை, ஸ்டாட்டிக், ஸ்டேபிள், இப்படிதான் இருக்கும்.
ஆனால் அது என்ன செய்கின்றது? அதனுடைய சக்தியினால் சிருஷ்டியை உருவாக்குவதற்கு நிர்பந்திக்கப்படுகின்றது. பிரம்மன் எப்பொழுதுமே ஒரு செயலற்ற நிலையில், அனைத்தையும் கடந்த நிலையில், இயக்கங்கள் அற்ற நிலையில் இருப்பது. ஆனால் அதனுடைய சக்தி என்பது என்ன செய்கின்றது? அந்த பிரம்மனினுடைய இயல்பிலிருந்தே செயல்படும் சக்தி என்ன செய்கின்றது? அந்த பிரம்மன் அதனுடைய அம்சத்தை சிருஷ்டிக்கும்படி நிர்பந்திக்கின்றது என்று ஒரு வகையான தத்துவ ரீதியான கோட்பாடுகள் கூறுகின்றன. என்ன கூறப்படுகின்றது என்றால், பிரம்மன் ஆஸ் சச் பார்த்தோம் அப்படின்னா அது அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கின்றது. எந்த விதமான செயல்பாடுகளிலும் அது ஈடுபடாத நிலையில்தான் அது இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சக்தி, அந்த பிரம்மன் சக்தி நிர்பந்தத்தினால்தான் அந்த பிரம்மன் சிருஷ்டி என்பதை உருவாக்குகின்றது என்று ஒரு சாரார் கூறுகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால் இது சாத்தியமில்லை என்பதை நாம் போன செஷன்லையும் பார்த்தோம். ஏன்னா அந்த பிரம்மன் என்பது எதற்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரம்மனும் சரி, அந்த சக்தியும் சரி, இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான். இது வேறு அது வேறு என்பது கிடையாது. பிரம்மனுக்குள் அனைத்து சக்திகளும் அடக்கம் இருப்பினும் எந்த சக்தியாலும் அது கட்டுப்படவில்லை. அனைத்தையும் கடந்த நிலையில் தான் அது இருக்கின்றது. முழுவதும் சுதந்திரமான நிலையில் இருக்கின்றது. இந்த உலகங்களையும் அதில் இருக்கக்கூடிய அந்த வடிவங்களையும் உருவாக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறு பிரம்மனுக்குள் இருக்கின்றது. இருப்பினும் பிரம்மன் என்ன செய்கின்றது? இயக்கங்களுக்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த சக்தியின் மூலம் படைப்பு என்கின்ற நிகழ்ச்சியை நடத்துகின்றது. இது என்ன காரணமாக இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்றால், ஒரே காரணம்தான் இருக்க முடியும். அது ஆனந்தம். இதன் மூலம், இந்த செய்கையின் மூலம், இந்த சிருஷ்டி என்கின்ற செய்கையின் மூலம் அது ஆனந்தத்தை அடைகின்றது. அது ஒன்றுதான் அதற்கு காரணமாக இருக்க முடியும். வேறு எதுவுமே காரணமாக இருக்க முடியாது. ஆகையினால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்ன காரணத்திற்காக உருவாக்கப்பட்டது அந்த பரம்பொருளினால் என்றால் ஆனந்தம். இந்த பிரபஞ்சம் என்பதை படைப்பதன் மூலம் அந்த பரம்பொருள் ஆனந்தம் என்கின்ற நிலையை அடைகின்றது. ஆனந்தம்தான் இந்த சிருஷ்டியின் மூல காரணமாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது குறித்த ஒரு சாவித்திரி வரி இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. The dance of the first world creating bliss. இதை நாம் ஆனந்த தாண்டவம் என்றும் நாம் கேள்விப்பட்டுள்ளோம். சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய அந்த நிலையை, அந்த நடனத்தை ஆனந்த தாண்டவம் என்றும் நாம் அறிகின்றோம். ஆனந்த தாண்டவம் என்றால் எதற்காக அந்த ஆனந்த தாண்டவம் என்றால், இந்த உலகத்தை உருவாக்கும் அந்த நிலையில் இந்த பரம்பொருள் ஆனந்தத்தை அடைகின்றது, அனுபவிக்கின்றது. அதுதான் இதனுடைய அடிப்படை காரணம். அடுத்தது paragraph 2, அதுக்கு செல்லலாம். Paragraph 2. This primary, ultimate and eternal existence, as seen by the Vedantins, is not merely bare existence or a conscious existence
whose consciousness is brute force or power. It is a conscious existence, the very term of whose being, the very term of whose consciousness is bliss. As an absolute existence, there can be no nothingness, no night of inconscience, no deficiency, that is to say, no failure of force. For if there were any of these things, it would not be absolute. So also, there can be no suffering, no negation of delight. Absoluteness of conscious existence is illimitable bliss of conscious existence. The two are only different phrases for the same thing. Thank you. Explanation பண்ணுங்க. சார் படிக்கிறீங்களா? Yes, madam. The Vedantins consider Brahman the primary, ultimate and eternal existence. It is not merely a bare existence. We know that it is a conscious existence, but its consciousness is not a crude force or power. The very nature of its existence is bliss. The very nature of its consciousness is bliss. It is an absolute existence. As it is absolute, the very term implies that it cannot be a nothingness, that is, as perceived by Buddhists. It cannot have the darkness of inconscience. It cannot have deficiency or failure of force. In the same way, there can be no suffering and denial of ananda. What does the absoluteness of conscious existence mean? It means illimitable bliss of conscious existence. Both mean the same. Thank you, sir. Thank you, madam. Thank you. பிரம்மன் குறித்து நம்முடைய அந்த வேதாந்திக் ட்ரூத் என்னவாக இருக்கின்றது என்றால், பிரம்மன் தான் ஆதியும் மூலவுமாக அனைத்திற்கும் இருக்கின்றது. இந்த பிரம்மன் என்பது ஒரு வறண்ட ஒரு அமைப்பு கிடையாது. இட் இஸ் நாட் மியர்லி அ பேர் எக்ஸிஸ்டன்ஸ். அது உணர்வு உள்ள ஒரு அமைப்பு. இட் இஸ் அ கான்ஷியஸ் எக்ஸிஸ்டன்ஸ். பிரம்மன் என்பது இட் இஸ் நாட் அ பேர் எக்ஸிஸ்டன்ஸ், இட் இஸ் அ கான்ஷியஸ் எக்ஸிஸ்டன்ஸ். கான்ஷியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் என்றால் அந்த சக்தியையும் தன்னுள் கொண்ட ஒரு அமைப்பு. இந்த சக்தி என்பது எத்தகைய சக்தி? அது வெறும் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு இயந்திரகதியான சக்தியா என்றால் இல்லை. இட் இஸ் நாட் அ க்ரூட் ஃபோர்ஸ் ஆர் பவர். எப்படி அந்த பிரம்மனினுடைய அடிப்படை இயல்பே ஆனந்தமாக இருக்கின்றதோ, இந்த சக்தியினுடைய இந்த கான்சியஸ்னஸ் அதனுடைய அடிப்படை இயல்பும் ஆனந்தம்தான். பிரம்மன் என்பது எத்தகையதாக இருக்கின்றது என்றால், அது முழு முதலானது, அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ், ஒப்புயர்வற்றது. அப்படி இருக்கையில் அது ஒன்றுமில்லாத ஒரு அம்சமாக இருக்க முடியாது. புத்திஸ்ட் பிலாசபில சொல்ற மாதிரி ஒரு சூன்யமாக அது இருக்க முடியாது. அது அனைத்தையும் தன்னுள்ளே கொண்டதாகத்தான் இருக்கின்றது பிரம்மன். அங்கு இருளிற்கோ அந்த உணர்வற்ற நிலை என்கின்ற இருள் இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. அங்கு தோல்வி என்பதும் இல்லை. சக்தியினுடைய தோல்வி என்பதை அங்கு காண முடியாது. அதே போல அங்கு வேறொரு முக்கியமான அம்சமும் காணப்படுகின்றது. அங்கு ஆனந்தம்
என்பது எப்பொழுதுமே இருக்கின்றது. ஆனந்தத்தினுடைய மறுப்போ துன்பமோ என்பது அங்கு காணப்படுவது இல்லை. பிரம்மனினுடைய அந்த ஒப்புயர்வற்ற முழுமுதற் தன்மை என்றால் என்ன? பிரம்மனை நாம் எவ்வாறு கூறுகின்றோம்? அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ் என்றுதான் நாம் கூறுகின்றோம். முழுமுதலான ஒப்புயர்வற்ற நிகரற்ற ஒரு அமைப்பு என்றுதான் பிரம்மனை குறித்து கூறுகின்றோம். உண்மையிலே அப்படி என்றால் என்ன என்றால், அங்கு எல்லையற்ற ஆனந்தம் அந்த இருப்பினுள் காணப்படுகின்றது. பிரம்மனை குறித்து நாம் ஒப்புயர்வற்ற நிகரற்ற ஒரு உணர்வுள்ள ஒரு அமைப்பு என்று கூறும் பொழுதே எதை நாம் அதனுடன் இணைத்து கூறுகின்றோம் என்றால், அங்கு எல்லையற்ற ஆனந்தம் காணப்படுகின்றது. இவை இரண்டும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. இவை இரண்டையும் பிரிக்க முடியாது. பிரம்மனினுடைய அந்த அப்சல்யூட்னஸ், அதிலிருந்து எல்லையற்ற அளவு கடந்த ஆனந்தம் அதனுள் இருக்கின்றது என்கின்ற அந்த அம்சத்தை பிரிக்கவே முடியாது. இரண்டுமே ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. அடுத்தது போகலாம். All illimitableness, all infinity, all absoluteness is pure delight. Even our relative humanity has this experience that all dissatisfaction means a limit, an obstacle. Satisfaction comes by realization of something withheld, by the surpassing of the limit, the overcoming of the obstacle. This is because our original being is the absolute in full possession of its infinite and illimitable self-consciousness and self-power. A self-possession whose other name is self-delight. And in proportion as the relative touches upon that self-possession, it moves towards satisfaction, touches delight. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. All illimitableness, all infinity, all absoluteness is pure delight. Even from our human experience, we know that all dissatisfaction is a limitation and an obstacle. We feel satisfied when we get something denied to us. When we overcome limitation and obstacle, we get a sense of satisfaction. This is because our original being is the absolute in full possession of its infinite and illimitable self-consciousness and self-power. It is not dependent on any outward circumstances. This self-possession is nothing but self-delight. Our outer being lives in a sense of relativity. When we touch the core of our being, where dwells this self-possession, the absolute, we move towards satisfaction and sense delight. Thank you, sir. Thank you, madam. எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு எல்லையற்ற நிலையை உணர்கின்றோமோ, அந்த அனந்தமான நிலை உணர்கின்றோமோ, அந்த நிலையிலெல்லாம் எதை உணர்கின்றோம் என்றால், அந்த பரிபூரணமான ஆனந்தம் என்பதைத்தான் உணர்கின்றோம். ஆனந்தம் என்பது எதை குறிப்பிடுவதாக இருக்கின்றது, எதை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது என்றால், எல்லையற்ற தன்மை, இன்ஃபினிட்னஸ். இதுதான் ஆனந்தம் என்கின்ற அம்சத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் நாம் ஒரு வரையறைக்குள் கட்டுப்படுத்தப்படுகின்றோமோ, ஒரு தடைகளை நாம் சந்திக்கின்றோமோ, அப்ப நமக்கு என்ன ஏற்படுகின்றது என்றால், ஒரு ஏமாற்றம் ஏற்படுகின்றது, அதிருப்தி ஏற்படுகின்றது. எப்பொழுதெல்லாம் நாம் ஒன்றை அடைகின்றோமோ, நம்முடைய எல்லைகளை மீறுகின்றோமோ, தடைகளை மீறுகின்றோமோ,
அப்பொழுதெல்லாம் நாம் ஒரு திருப்தியை அடைகின்றோம். இது நம் நிலையில் நாம் அடையக்கூடிய அனுபவங்கள். ஒரு தடையை மீறும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? என்ன காரணத்தினால நம்மால ஆஹ், எல்லைகளை அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரமாக இருக்க விரும்புகின்றான். சின்ன குழந்தையிலிருந்தே பார்த்தோம் என்றால் சுதந்திரம் என்பது அடிப்படையான ஒரு விருப்பமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது. அது சுதந்திரம் என்பது அவன்கிட்ட செல்வம் இல்லாமல் இருக்கலாம், மற்ற விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சுதந்திரமாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்க விரும்புகின்றான். இது என்ன காரணம் என்றால் அந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அடிப்படை அம்சம் ஆனந்தம் என்பது சுதந்திரமானது. அந்த காரணத்திற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக இருக்கும் பொழுதுதான் அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அவனை நம்ம கட்டுப்படுத்தும் போது அந்த மகிழ்ச்சியாக அவனால் இருக்க முடிவதில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால் ஆனந்தமும் அந்த எல்லையற்ற தன்மையும் இணை பிரியாதவை. ஆனந்தத்தினுடைய அடிப்படை அம்சமே பார்த்தோம் என்றால் அந்த எல்லையற்ற தன்மை, வரம்புகள் அற்ற நிலை, அதுதான் ஆனந்தத்தினுடைய அடிப்படை அம்சம். நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன், நம்முடைய உண்மையான ஜீவன், நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஆதி மூலமாக இருக்கக்கூடிய அந்த மையம், அந்த ஆன்மன், அது எப்படி இருக்கின்றது என்றால் இந்த எல்லையற்ற தன்மையை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. நம்முடைய ஆன்மன் அந்த எல்லையற்ற தன்மை, illimitable self consciousness and self power, இதை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. அதனால்தான் அது புற சூழ்நிலைகளை நம்பி இருப்பது இல்லை. அனைத்தையும் தன்னுள் கொண்டதாக எது இருக்கின்றது என்றால் நம்முடைய ஆன்மன். இந்த அனைத்தையும் தன்னுள் கொண்டதாக அது இருப்பதினாலும் எல்லையற்ற தன்மை என்கின்ற அம்சம் என்னென்றால் ஆன்மன் என்பது எப்பொழுதுமே அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். அது மாத்திரமல்ல, எங்கும் அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய ஆன்மன், மற்ற ஆன்மன் அனைத்துடன் அது தொடர்பில் இருக்கின்றது. அது ஒரு வரம்புக்குள் கட்டுப்பட்டு இருப்பதில்லை. ஆதலால்தான் நம்முள் இருக்கக்கூடிய ஆன்மன் அது எந்த அம்சத்தை தன்னுள்ளே கொண்டுள்ளது என்றால் சுயமாக இருக்கக்கூடிய ஆனந்தம், செல்ஃப் டிலைட், அதை தன்னுள்ளே கொண்டதாகத்தான் நம்முடைய ஆன்மன் இருக்கின்றது. நம்முடைய புறஜீவன் தான் மற்ற அமைப்புகளை சார்ந்து இருக்கின்றது. அதனால்தான் அது சார்ந்து இருக்கும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இட் இஸ் ரிலேட்டிவ். ஆனால் நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் என்பது ஆப்சல்யூட். ஆப்சல்யூட் என்றால் என்ன அர்த்தம்? எதையும் சார்ந்து இராததுன்னு அர்த்தம். ஆன்மன் எதையும் சார்ந்து இராதது. புறஜீவன்கள், நம்முடைய புறஜீவன் தான் மற்ற அம்சங்களை சார்ந்து இருப்பது. அப்படி என்றால் நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தேவை, உண்மையிலேயே ஆனந்தம் தேவை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதையும் சார்ந்து இல்லாத இருக்கக்கூடிய நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்சத்துடன் நாம் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். And in proportion as that relative touches upon that self-possession, it moves towards satisfaction, touches delight அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம் புறத்தில் வாழாமல் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய அகஜீவனுக்குள் நம்முடைய அந்த உணர்வு நிலையை குவித்து கொண்டு அதனுடன் தொடர்ந்து அதனுடைய தொடர்பில் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்மால ஆனந்தத்தை வாழ்வில் அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. தியானிக்கும் பொழுது நம் தியானத்துல பார்த்தோம் அப்படின்னா, தியானம் என்பது அதனுடைய ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த நிலையில இருக்கும் பொழுது
எந்த அனுபவம் ஒருவருக்கு கிட்டுகின்றது என்றால் அந்த ஆனந்தம் என்கின்ற நிலை, அமைதி, ஆனந்தம், இது தியானத்தின் மூலம் ஒருவருக்கு கிடைக்கின்றது. என்ன காரணம் என்றால், தியானம் செய்யும் பொழுது நாம் புற ஜீவனிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு நாம் அகஜீவனுக்குள் சென்று அந்த மையமாக இருக்கக்கூடிய நம்முடைய அந்த மைய அமைப்பு, மைய ஜீவன், சென்ட்ரல் பீயிங், அதனுடன் நாம் ஒரு சிறிதளவேனும் தொடர்பு கொள்கின்றோம். அதாவது தொடர்ந்து தொடர்பில் இருப்பது என்பது யோகிகளுக்குத்தான் சாத்தியம். தியானத்தின் பொழுது ஒரு சிறிதளவேனும் நமக்கு அந்த தொடர்பு ஏற்படுகின்றது. அந்த சிறிதளவேனும், ஒரு துளி அளவேனும் கிடைக்கக்கூடிய அந்த தொடர்பே நமக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தையும் ஒரு அமைதியும் தியானத்தின் போது நமக்கு தருவிக்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், எந்த அளவிற்கு நாம் நம்முடைய புறஜீவன் மற்ற புற அமைப்பை சார்ந்திருக்கும், புற விஷயங்களை சார்ந்திருக்கும் புறஜீவன் எந்த அளவிற்கு அது அந்த நம்முடைய உள் ஜீவனுடன் தொடர்பில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நமக்கு அந்த ஆனந்தம் கிட்டுகின்றது என்று கூறுகின்றார். And in proportion as the relative touches upon that self-possession, it moves towards satisfaction, touches delight என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ நிறைய யோகிகள், சித்தர்கள் அவர்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே அவர்களுடைய முகத்தில் ஆனந்தம் பொங்கிக் கொண்டே இருக்கும். என்ன காரணம் என்றால் அவர்கள் எப்பொழுதுமே இந்த சைக்கிக் பீயிங் அது ஃபுல்லா ரியலைஸ் பண்ணவங்க அவங்க. அதனாலதான் எப்பொழுதும் அவங்கள்ட்ட அந்த ஆனந்தம் பொங்கி வழிந்து கொண்டே இருக்கும். பேராகிராஃப் 3க்கு போலாம். Paragraph 3. வரலட்சுமி மேடம். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன சந்தேகம் சார். மதர் வேலை என்பது உடல் செய்கின்ற தியானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? வேலை செய்வது இட்ஸ் அ வே ஆஃப் மெடிடேஷன். அப்போ அந்த மாதிரி மெடிடேஷன்லையும் நம்மளால இந்த ஆனந்தத்தை, அமைதியை அடைய முடியும் இல்லைங்களா? முடியும். அதுதான் அன்னை கூறுகின்றார்கள். அதாவது பாடி ஒர்க் இஸ் அ பாடிஸ் பிரேயர் டு த டிவைன் அப்படிங்கிறாங்க. நம்ம மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த கருத்தை போன சாப்டர்ல கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம். வெளியில ஒருத்தங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாலும் கூட அவரால் என்ன முடியும்னா, இந்த இன்னர் கான்டாக்ட் எல்லா புறத்தில் அவர் என்னதான் ஒரு பிஸியாக மும்மரமாக ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட அவர் அந்த அகமுகமாக தன்னுடைய அந்த உணர்வு நிலையை குவித்து கொண்டு புறத்தில் செயல்பட முடியும். நீங்க ஒரு விளையாட்டு மைதானத்துல பாஸ்கெட் பால் விளையாடும் பொழுது கூட உங்களால உள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதியோட உங்களால அந்த புற செயலில் ஈடுபட முடியும் என்றுதான் அன்னை கோருகின்றார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது நம்மால மெடிடேஷன் பண்ணும் பொழுதுதான் இந்த ஆனந்தத்தை எட்ட முடியும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த பூரண யோகத்துல எதற்கு அழுத்தம் தரப்படுகின்றது என்றால் செயல்களில் ஈடுபடுவது, அதில்தான் அதற்கு ரொம்ப அழுத்தம் தரப்படுகின்றது. செயல்களில் ஈடுபடும் அதே சமயத்தில் நம்முடைய அந்த உள்ஜீவனினுடைய மையத்தில் இருந்து செயல்படுவதை பழக்கமாக பழகிக் கொள்ள வேண்டும் என்றுதான் அன்னை கூறுகின்றார்கள். அவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு இந்த ஆனந்தம் என்பது கிட்டுகின்றது. இதற்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் த மதர் என்கின்ற புத்தகத்துல ஒரு அழகான கருத்தை கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? ஒரு செயலை நாம் அன்னையினுடைய பணியில் ஈடுபட்டு அன்னைக்காக செய்யும் பொழுது அதில் வரக்கூடிய வெகுமதிகள், புகழ்ச்சி, இவைகளை நம்பி நாம் இருக்கக்கூடாது. அதில் கிடைக்கக்கூடிய பாராட்டுகளை நம்பி நம்முடைய மகிழ்ச்சி இருக்கக்கூடாது. எதை நம்பி நம்முடைய மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால்
The joy of serving the divine, the joy of serving the divine is a sufficient recompense for the divine worker, selfless divine worker என்று பகவான் கூறுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் இந்த ஆனந்தத்தை அடைய முடியும் என்பதுதான் அன்னையும் பகவானும் கூறுகின்றார். எப்பொழுதுமே தியானத்தில் தான் அது கிட்டும் அப்படின்னா செயல்படுவது என்பது நமக்கு வந்து அதற்கு எதிர்நிலையாக போய்விடுகின்றது. ஆனா இங்க பூரண யோகத்துல அது மாதிரி இருக்க முடியாதே. தியானமும் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், புற உலகில் வந்து செயல்படுவது இங்க முக்கியத்துவம் தரப்படுகின்றது. அப்பொழுதுதான் வந்து அது பூரணமாகும். அதர்வைஸ் வெறும் தியானத்தில் இருக்கும் பொழுதுதான் எனக்கு வந்து இந்த ஆனந்தத்தை என்னால் எட்ட முடியும். ஒன்ஸ் ஐ கம் அவுட் ஆஃப் இட் ஐ வில் பிகம் அ நார்மல் பர்சன் அப்படின்னா தட் மீன்ஸ் இட் இஸ் நாட் அ இன்டெக்ரல் ஒரு ரியலைசேஷன் கிடையாது. பூரண யோகத்தில் அதற்கு வலியுறுத்தப்படுவதில்லை. அன்னை சொல்லுவது போல நாம் வேலை செய்யும் பொழுதும் இந்த ஆனந்தத்தை எட்டுவது என்பது சாத்தியம் என்பதுதான் நாம் இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. Thank you, sir. Paragraph 3. The self-delight of Brahman is not limited, however, by the still and motionless possession of its absolute self-being. Just as its force of consciousness is capable of throwing itself into forms infinitely and with an endless variation, so also its self-delight is capable of movement, of variation, of reveling in that infinite flux and mutability of itself represented by numberless teeming universes. To lose forth and enjoy this infinite movement and variation of its self-delight is the object of its extensive or creative play of force. Thank you. Explanation. Padkit Master, Yes, madam. what is the nature of the self-delight of Brahman? The absolute self-being which possesses it is still and motionless. Yet the self-delight of Brahman is not limited. The force of consciousness of Brahman throws itself out to create infinite forms with infinite variety. Likewise, the self-delight creates infinite movement with the infinite variation. It enjoys itself in its infinite flowing out of itself, that is delight, in its changing into innumerable universes. The universes are formed by the creative play of its force. The object of this creative play is to free itself and to enjoy this infinite movement and variation of its self-delight. As conscious force creates many forms, so also Ananda creates many forms. And spelling mistake. As conscious force, many forms. Okay, sir. As conscious force creates many forms, so also Ananda creates many forms of itself. In the case of human beings, we know that all creative efforts, that is, be it creative art, musical, intellectual pursuits, bring instant joy. Thank you, sir. Thank you, madam. பிரம்மன் என்பது ஆனந்தத்தை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். செல்ஃப் டிலைட் ஆஃப் பிரம்மன், அதனுடைய அம்சமே ஆனந்தம் தான். அது வந்து வரையறைக்கு உட்பட்டதாக இல்லை, எல்லையற்றதாக இருக்கின்றது. பிரம்மன் வந்து ஒரு நிலையானதாகவும் இயக்கங்கள் இல்லாத நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் அதனுள் இருக்கக்கூடிய ஆனந்தம் என்பது எல்லையற்றதாக இருக்கின்றது. நமக்கு தெரியும், அந்த பிரம்மன் அதனுடைய சக்தி, சித் சக்தி என்பதுதான் கணக்கிலடங்காத சிருஷ்டியை
ஒரு பல்வேறு வகைகளுடன் தரங்களுடன் கூடிய எண்ணற்ற வடிவங்களை தாங்கிய சிருஷ்டியை அதனுள் இருந்து உருவாக்குகின்றது. பிரம்மனினுடைய அந்த சக்தி, ஃபோர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் பிரம்மன், அதுதான் உருவாக்குகின்றது என்பதை நமக்கு தெரியும். எப்படி பிரம்மனுடைய சக்தி இத்தகைய சிருஷ்டியை உருவாக்குகின்றதோ அதே போலத்தான் அந்த பிரம்மனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், சுயமாக இருக்கக்கூடிய ஆனந்தம், செல்ஃப் டிலைட், அதுவும் என்ன செய்கின்றது? எல்லையற்ற இயக்கங்களையும் எல்லையற்ற சிருஷ்டியும் எல்லையற்ற மாறுபாடுகளை உடைய சிருஷ்டியையும் அது உருவாக்குகின்றது. அத்தகைய செயலில் அது ஆனந்தத்தை எட்டுகின்றது. எண்ணற்ற பிரபஞ்சங்களை அதன் மூலம் அது படைக்கின்றது. எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இந்த சக்தியினுடைய அந்த உருவாக்கும் அதனுடைய செயல்பாட்டினால்தான் தோன்றுகின்றன. இது ஒரு சிருஷ்டிக்கும் விளையாட்டு என்று இங்கு வர்ணிக்கப்படுகின்றது. கிரியேட்டிவ் பிளே என்று பகவான் வர்ணிக்கின்றார். இந்த சிருஷ்டிக்கும் விளையாட்டு, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குதல், உலகங்களை உருவாக்குதல் என்பது ஒரு சிருஷ்டிக்கும் விளையாட்டு. அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், எதுவாக இருக்கின்றது என்றால், அந்த பரம்பொருள் தன்னைத்தானே இந்த படைப்பின் மூலம் விடுவித்து கொண்டு இந்த எல்லையற்ற இயக்கத்தின் மூலமும் எல்லையற்ற வகைகளை கொண்ட ரகத்தினை கொண்ட இந்த சிருஷ்டியின் மூலமும் அது ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது என்று பகவான் விளக்குகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? எப்படி அந்த சித் சக்தி எண்ணற்ற வடிவங்களையும் தோற்றங்களையும் தன்னுள் இருந்து தான் உருவாக்குகின்றதோ அதே போல இந்த ஆனந்தமும் எண்ணற்ற தோற்றங்களையும் வடிவங்களையும் அது ஆனந்தம் உருவாக்குகின்றது அப்படிங்கிறார். இதில் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்கின்றோம். ஒன்று, சிருஷ்டி உருவாகுகின்றது என்பதை புரிந்து கொள்கின்றோம். இந்த சிருஷ்டி உருவாகுவதற்கு ஒரு சக்தியினுடைய, அந்த பிரம்மனினுடைய சக்தி செயல்படுகின்றது என்பதை புரிந்து கொள்கின்றோம். மூன்றாவதாக என்ன புரிந்து கொள்கின்றோம்? இந்த உருவாக்குதல் என்கின்ற, சிருஷ்டி என்கின்ற செயலில் ஈடுபட்டுள்ள அந்த சக்தியின் கூடவே எதுவும் இணைபிரியாமல் இணைந்துள்ளது என்றால் ஆனந்தம். சோ என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த சிருஷ்டி என்பதில் எது மேலோங்கி காணப்படுகின்றது என்றால் ஆனந்தம். அப்படி என்றால் எனி கிரியேஷன், எனி கிரியேட்டிவ் ஆக்ட், அதில் எது வெளிப்படுகின்றது என்றால் ஆனந்தம் வெளிப்படுகின்றது. நம்முடைய மனிதன் என்கின்ற நிலையை எடுத்துக்கொண்டால் அது ஒரு ஆரம்ப கட்ட நிலை. மனிதனுடைய முயற்சி, செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஆரம்ப கட்ட நிலை. எல்லா விதமான அந்த புற செயல்களில் ஈடுபடுகின்றான், புற ஜீவன் செயல்படுகின்றது. அது என்னதான் அதில் குறைபாடுகள் இருந்தாலும் மனிதன் எப்பொழுதெல்லாம் ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றானோ அவனுக்கு மகிழ்ச்சி கிட்டுகின்றது. இது நம்ம பார்க்கின்றோம். அனைத்து படைப்பாளிகள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, சயின்டிஸ்ட் எடுத்துக்கலாம், ஆர்டிஸ்ட் எடுத்துக்கலாம், மியூசிஷியன்ஸ் எடுத்துக்கலாம், பெயிண்டிங்ஸ் பண்றவங்களை எடுத்துக்கலாம், ஓவியர்களை எடுத்துக்கலாம். யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்பொழுதெல்லாம் அவர்கள் புதிதாக ஒன்றை சிருஷ்டிக்கின்றார்களோ, உருவாக்குகின்றார்களோ, அதில் அவர்கள் மகிழ்ச்சியை அடைகின்றார்கள். மகிழ்ச்சி என்பது ஒரு க்ரூட் ஃபார்மாக இருந்தாலும் கூட அதனுடைய அடிப்படை அம்சமாக எது இருக்கின்றது என்றால் ஆனந்தம் தான் இருக்கின்றது. அதனால்தான் அன்னை என்ன கூறுகின்றார்கள்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்,
அதில் ஈடுபடுங்கள் என்று அன்னை கூறுகின்றார்கள். எனி கிரியேட்டிவ் எஃபர்ட் பிரிங்ஸ் ஜாய் அப்படிங்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அன்னை மேலும் ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஒன்றை புதியதாக உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அந்த முதுமை என்கின்ற உங்களுடைய அந்த அந்த நிலையில் இருந்து பின்வாங்குகின்றீர்கள் அப்படிங்கிறாங்க. இட் மேக்ஸ் யூ யங் அப்படிங்கிறாங்க. எப்பொழுது எந்த அளவிற்கு நீங்கள் இந்த கிரியேட்டிவாக ஒன்றை புதியதாக உருவாக்கும் முயற்சிகள் ஈடுபடுகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களால் அந்த இளமையாக இருக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் செயல்படாத நிலையில் இருக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அந்த முதுமையை நீங்கள் வரவேற்கின்றீர்கள் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏனென்றால் கிரியேஷன் பிரிங்ஸ் ஹாப்பினஸ், ஆனந்தம். எனி கிரியேஷன் அதற்குள்ள என்ன, ஏன்னா பகவானுடைய அடிப்படை சிருஷ்டியினுடைய அடிப்படையாக இருப்பது அந்த ஆனந்தம். அதன் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சமே செயல்படுகின்றது. நாமும் அதன் அடிப்படையில் தான் செயல்படுகின்றோம். நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் பகவானினுடைய செயல்பாட்டுக்கு உட்பட்டு தான் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய செயலும் எதை நமக்கு தருகின்றது என்றால் மகிழ்ச்சி தருகின்றது. அந்த மகிழ்ச்சி என்பது ஒரு வெளிப்புற அம்சமாக காணப்பட்டாலும் அதற்குள் எது இருக்கின்றது என்றால் இந்த ஆனந்தம் தான் இருக்கின்றது. அதுதான் இங்க பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். paragraph 4 போலாம். Paragraph 4. சார், எஸ் சார், ப்ளீஸ். இப்போ கான்சியஸ் ஃபோர்ஸ் தான் நம்ம கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். அப்படி அதே சமயத்துல டிலைட்டும் கிரியேட்டிவ் இதுல எஃபர்ட் அப்படி பண்றதுனால இப்போ சைமில்டேனியஸா இல்லை, அது ஒரே இதுதானா? ஒரே கிரியேட்டிங் அந்த எக்ஸசைஸ்ல அந்த கிரியேட்டிவ் அந்த கான்சியஸ் ஃபோர்ஸ் டிலைட்டும் சைமில்டேனியஸா எப்படி சார் அது? சிமில்டேனியஸ், ரெண்டும் சிமில்டேனியஸ் அப்படிங்கிறதோட ரெண்டும் ஒன்றிணைந்த அம்சம், பிரிக்கவே முடியாது. எப்படி சச்சிதானந்தாவில் ஏன்னா சச்சிதானந்தாவுடைய வெளிப்பாடு தானே ஃபோர்ஸும் சரி ஆனந்தமும் சரி. இதுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா சித் சக்தியினுடைய செயல்பாடும் ஆனந்தத்தினுடைய செயல்பாடும் பிரிக்க முடியாது. அங்க சச்சிதானந்தாவை நீங்க பிரிக்கவே முடியாது. நம்ம வசதிக்காக நம்ம 3 வகைப்படுத்தி கூறுகின்றோம் சச்சித் ஆனந்தா அப்படின்னு. இட் இஸ் அ ட்ரையூன் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறாங்க. ட்ரையூன் ஆஸ்பெக்ட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வி சே சச்சித் ஆனந்தா அப்படின்னு 3ஆக பிரிக்கின்றோம். ஆனால் இது 3ம் எப்பொழுதுமே இணைந்தே செயல்படுகின்றன அப்படிங்கிறார். அதனால இந்த சக்தியினுடைய செயல்பாடும் சரி ஆனந்தத்தினுடைய செயல்பாடும் சரி, அந்த கான்சியஸ்னஸ் சித் சக்தி எப்படி செயல்படுகின்றதோ அதனுடைய இணை பிரியாமல் செயல்படுவது இந்த ஆனந்தம். அதுதான் உண்மை. இன்டகிரேட்டடா தான். ஆமா, ஒன்றும் பிரிக்கவே முடியாது. நீங்க அதுல இருந்து பிரிக்க முடியாது. அது இட் இஸ் சோ அது. ஓகே, தேங்க்யூ சார். Paragraph 4. In other words, that which has thrown itself out into forms is a triune existence, consciousness, bliss, Sachidananda, whose consciousness is in its nature a creative or rather a self-expressive force capable of infinite variation in phenomenon and form of its self-conscious being and endlessly enjoying the delight of that variation. It follows that all things that exist are what they are as terms of that existence, terms of that conscious force, terms of that delight of being. Yes, படிங்க சார் ப்ளீஸ். We know that it is the conscious force that created the forms and movement. The force that has thrown itself into forms is nothing but Satchit Ananda, consisting of the 3 aspects of existence, consciousness, and bliss in itself. Its consciousness is in its nature a creative or a self-expressive force. This force is capable of infinite variation in phenomenon and
form of its conscious being, that is existence. Why does it create its infinite variation? It is to enjoy the delight of that variation. We can conclude that all things that exist in the universe have that aspect of conscious being, Sat. They have the aspect of its conscious force, Chit Sakti. They have the aspect of its Ananda, delight of being. Thank you, sir. Thank you. சித் சக்தி தான் அனைத்தையும் உருவாக்குகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம போன சாப்டர்ல அதுதானே பார்த்தோம். கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சித் சக்தி. அதுதான் அனைத்து வடிவங்களையும் இயக்கங்களையும் உருவாக்குகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த சக்தி என்பது என்ன? உண்மையிலேயே என்ன என்றால் சச்சிதானந்தா தான். சச்சிதானந்தாவில் அந்த சத் சித் ஆனந்தா என்கின்ற அம்சங்களை பிரிக்கவே முடியாது. ஒன்றிலிருந்து ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை. அதுதான் உண்மை. அதுதான் புரிந்து கொள்ளணும். இதுல சச்சித் ஆனந்தால ஒன்றில்லாமல் மற்றொன்று இருக்கவே முடியாது. சத் என்றால் ஆனந்தமும் இருக்கின்றது, எக்ஸிஸ்டன்ஸும் இருக்கின்றது. சித் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் என்றால் அதில் எக்ஸிஸ்டன்ஸும் இருக்கின்றது, ஆனந்தமும் இருக்கின்றது. ஆனந்தம் என்றால் அதில் எக்ஸிஸ்டன்ஸும் இருக்கின்றது, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸும் இருக்கின்றது. சச்சிதானந்தாவில் எந்த அம்சமும் ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை. ஒன்று இருந்தால் மற்றொன்று கூடவே இருக்கும். அதுதான் நம்ம புக் 2லையும் பார்க்குறோம் இல்லையா? புக் 2லையும் இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸில் பகவான் அந்த ப்ரீவியஸ் 26th சாப்டர்னு நினைக்கிறேன், அதுலேருந்து புக் 1லேருந்து மேற்கோள் காட்டி இந்த 7 folds ஆஃப் கான்ஷியஸ் பீயிங் அப்படிங்கிறதுலையும் அதைத்தான் கூறுகின்றார். அதில் ஒரு அம்சம் இருந்தால் அதில் மற்ற அம்சங்களும் இணைந்தே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உருவாக்கும் சக்தி சித் சக்தி என்பது எல்லையற்ற சிருஷ்டியை உருவாக்கக்கூடியது. எல்லையற்ற அதுல இன்ஃபினிட் வேரியேஷன் இருக்கும். அதைத்தான் பகவான் ரொம்ப அழகா அந்த அந்த சாப்டர்ல பார்த்தோம். நம்ம அந்த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அதனுடைய இதுல எப்படி இருக்கு, அதோடைய கேன்வஸ்ல எப்படி எண்ணற்ற வகைகளை அது உருவாக்குகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்று மற்றொன்றை போல இருக்காது. இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று மற்றொன்றை போல இருக்கவே இருக்காது. அதுதான் பியூட்டி. இதுல எல்லையற்ற வேறுபாடுகளை கொண்ட ஒரு சிருஷ்டியைத்தான் உருவாக்குகின்றது. என்ன காரணம்? இந்த வேறுபாடுகளை கொண்ட சிருஷ்டியை உருவாக்குவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் அந்த வேறுபாடுகளை கொண்ட சிருஷ்டியை உருவாக்குவதன் மூலம் அது ஆனந்தத்தை அடைகின்றது. சிருஷ்டியை செய்வதன் மூலமாக ஆனந்தத்தை அடைகின்றது. அதனிலும் மேலாக எல்லையற்ற வேறுபாடுகளையும் மாறுபாடுகளையும் கொன்ற அந்த சிருஷ்டியை செய்வதன் மூலம் ஆனந்தத்தை அடைகின்றது. அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் சரி, அதுல சச்சிதானந்தாவினுடைய அந்த சத் ஆஸ்பெக்ட், கான்சியஸ் பீயிங், அதுதான் சத் ஆஸ்பெக்ட், அது இருக்கின்றது. அதே போல கான்சியஸ் ஃபோர்ஸ் சித் சக்தி அதுவும் இருக்கின்றது. அதே போல they have the aspect of its ஆனந்தா, delight of being, அதுவும் இருக்கின்றது. அடுத்தது போகலாம். Just as we find all things to be mutable forms of one immutable being, finite results of one infinite force, so we shall find that all things are variable self-expression of one invariable and all-embracing delight of self-existence. In everything that is, dwells the conscious force, and it exists and is what it is by virtue of that conscious force. So also in everything that is, there is the delight of existence, and it exists and is what it is by virtue of that delight. Thank you. Explanation.
படிக்கட்டுங்களா? எஸ் மேடம். படிங்க. சரி, படிக்கிறேங்க சார். We know that Brahman is an immutable, unchanging being and an infinite force. All forms that have manifested in the universe are the mutable forms of Brahman. They are finite results of one infinite force. Delight is the all-embracing aspect of self-existence. All things we find in the universe are the variable self-expression of this delight. In everything that is in the universe, there is conscious force. Everything exists because of that. Similarly, in everything that is in the universe, there is delight of existence. Everything exists because of that. But for this delight of existence, nothing can exist in the world. நன்றிங்க சார். சார், பிரம்மன் என்பது அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான மாற்றங்களையும் அது அடையாதது, இம்மியூட்டபிள். அதே போல எல்லையற்ற சக்தி, இன்ஃபினிட் ஃபோர்ஸ், இதை கொண்டதாக இருக்கின்றது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் சரி, அவைகள் எல்லாம் எவைகளாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்றால் அந்த பிரம்மனினுடைய மாறுபட்ட அம்சங்களாக வெளிப்படுத்தப்படுகின்றன. இம்மியூட்டபிளாக இருக்கக்கூடிய அந்த மாறுதல்களையே அடையாது இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் மாறுதல்களை உடைய பல்வேறு அம்சங்களாக இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எல்லை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அனந்தமான எல்லை கடந்த சக்தி எல்லைக்குட்பட்ட வடிவங்களுக்குட்பட்ட ஒரு தோற்றங்களின் மூலம் இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எல்லா விஷயங்களையும் தழுவி இருப்பது என்னவென்றால் இந்த ஆனந்தம் தான். டிலைட் இஸ் த ஆல் எம்பரேசிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இது மாதிரி எல்லா விதமான அமைப்புகளும் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகின்றன. எல்லா அமைப்புகளுக்கும் பொதுவாக அனைத்தையும் தழுவிய நிலையில் இருப்பது என்னவென்றால் இந்த ஆனந்தம் தான். இங்க என்ன முக்கியமான ஒரு அம்சம் காணப்படுகின்றது? எல்லையற்ற மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் கொண்ட அமைப்புகளைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்ஃபினிட் வேரியேஷன் பார்க்கிறோம். ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டா இன்னொரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டா ரெண்டுக்கும் வேரியேஷன் பார்க்கிறோம். 2 ஃப்ளவர் எடுத்துக்கிட்டா ரெண்டுக்கும் மைன்யூட்டா பார்த்தா தெர் இஸ் டிஃபரன்ஸ். ஒரு 2 இலையை எடுத்துக்கலாம். ஒரே மரத்துல ஒரு சின்ன செடியில 2 இலையை எடுத்துக்கிட்டா அது ரெண்டுக்கும் அடியில வேறுபாடுகளை பார்க்கின்றோம். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இன்ஃபினிட் வேரியேஷன் அப்படிங்கிறார். இந்த வேரியேஷன் எதை குறிக்கின்றது என்றால் செல்ஃப் டிலைட். இந்த வேரியேஷன் மாறுபாடுகள் என்பது புறத்தில் ஒரு மாறுபாடுகளை கொண்டதா இருந்தாலும் சரி, அது எதனை வெளிப்படுத்துகின்றது என்றால் அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அதனுடைய வெளிப்பாட்டை தான் இந்த வேறுபாடுகள் உணர்த்துகின்றன அப்படிங்கிற. All things we find in the universe are one in expression of one invariable and all embracing delight of existence அப்படிங்கிற. All things are variable self-expression of one invariable and all embracing delight of existence. ஒரு விஷயம்தான் அடிப்படையில் இருக்கு, இம்மியூட்டபிளா இருக்கு. ஆனா அது எப்படி வெளிப்படுத்துகின்றது? பல்வேறு மாறுபாடுகளை கொண்ட அமைப்புகளாக வெளிப்படுத்தப்படுகின்றது. One invariable and all embracing delight of existence. இங்க எல்லாமே பார்க்கிறோம். இங்க அனைத்தினுள்ளும் அந்த சிற்சக்தி இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். சக்தி இருப்பதனால்தான் அனைத்தும் உருவாக்கப்படுகின்றன. அது இல்லைன்னா இருக்க முடியாது.
அடிப்படை. இங்கே இந்த பூமி, இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு சக்தியினுடைய உதவி தேவைப்படுகிறது. சக்தி இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது, உருவாகவும் முடியாது. அதே போலத்தான் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்தினுள்ளும் எது இருக்கின்றது என்றால் இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஆனந்த இருப்பினுடைய ஆனந்தம், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தினுள்ளும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த இருப்பினுள்ள ஆனந்தம் இருப்பதனால்தான் அனைத்தும் இருக்கின்றன அப்படிங்கிறார். அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் எதனால் இருக்கின்றன என்றால் அந்த ஆனந்தம் அதனுள் இருப்பதனால்தான். ஆனந்தம் என்பது ஒவ்வொன்றினுள்ளும் இல்லாவிடில் எதுவும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இது எப்படி என்பதை விளக்குகின்றார். பின்வரும் பேராகிராஃப்ஸ்ல விளக்குகின்றார் பகவான். In everything that is there is a delight of existence, and it exists and is what it is by virtue of the delight என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இத்துடன் இந்த பேராகிராஃப் 4 முடிகின்றது. அடுத்த செஷன்ல இருந்து பேராகிராஃப் 5க்கு போகலாம். வேற ஏதேனும் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுங்க மேடம். சார், இதே கேள்விய சாவித்திரியோட அம்மா வந்து நாரதர்கிட்ட கேட்கிறாரு இல்லைங்களா, சிருஷ்டி ஏன் வந்தது, ஆனந்தமா இருந்த அந்த பரபிரம்மத்திலிருந்து சிருஷ்டி ஏன் உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லைங்களா. அதுக்கு நாரதரும் பதில் சொல்றாங்க இல்லைங்களா. தட் இஸ் புக் 4 த புக் ஆஃப் த ஃபேட் கான்டோ 2ல சொல்றாங்க சார். அந்த வரிகளை படிக்கலாங்களா? படிங்க மேடம் ப்ளீஸ். O seer, in the earth's strange twain-natured life, by what pitiless adverse necessity, or what cold freak of a creator's will, by what random accident or governed chance that shaped a rule out of fortuitous steps, made destiny from an hour's emotion, came into the unreadable mystery of time, the direct mystery of grief and pain? Is it thy God who made this cruel law, or some disastrous power has spared his work, and he stands helpless to defend or save? A fatal seed was sown in their life's false start, when evil twinned with the good on earthly soil. அப்படின்னு தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க சார். அதுக்கு நாரதர் சொல்றார், was then the sun a dream because there is night? Hidden in the mortal's heart, the eternal lives. He lives secret in the chamber of thy soul. A light shines there, nor pain nor grief can cross. A darkness stands between thyself and him. Thou canst not hear or feel the marvelous guest. Thou canst not see the beatific sun. O queen, thy thought is a light of ignorance. Its brilliant curtain hides from thee God's face. It illumes a world born from the inconscience, but hides the immortal's meaning in the world. Thy mind's light hides from thee the eternal's thought. Thy heart's hopes hide from thee the eternal's will. Earth's joy shut from thee the eternal's immortal's bliss. அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சார். தேங்க்யூ சார். ஸோ அதுதான் இந்த புற உலகில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை வந்து நம்மிடமிருந்து திரை போட்டு மறைக்கின்றது. அதனால்தான் நம்மிடம் இந்த அனைத்திற்கும் பின்னால் உள்ள சாஸ்வதமான ஆனந்தத்தை நம்மால உணர முடிவதில்லை. நம்ம அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, இன்பம், அது வந்து எப்பொழுதுமே இன்பம் வந்து எப்பொழுதுமே இருப்பதில்லை. அது இன்பம் தோன்றி மறைகின்றது, துன்பம் மறைகின்றது. ஆனால் இந்த சாஸ்வதமாக இருக்கக்கூடியது பகவான் சாவித்திரி வரிகளில் என்ன கூறுகின்றார்கள், சாஸ்வதமாக இருப்பது தி இம்மார்டல் பிளிஸ். அது நாம் பார்ப்பதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார் சாவித்திரி வரிகளில். ரொம்ப கரெக்டான வரிகள், ஆப்ட் லைன்ஸ். தேங்க்யூ வெரி மச்.
Thank you, sir. Mother's grace. வேறென்றும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிடலாம்.